வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஆணி பிரம்மோற்சவம். யானை வாகனத்தின் மேல் உலா வந்த ஸ்ரீ தெள்ளிய சிங்கர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய ஆணி தெப்பத் திருவிழா. ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக தெப்பத்தில் உலா வந்தருளிய ஸ்ரீ ராஜகோபாலன். தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட ஆலயங்களில் சங்கடஹர சதுர்த்தி பூஜை. அந்த காட்சிகளின் தொகுப்பு. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஆணி பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக உற்சவர் தெள்ளிய சிங்கர் யானை வாகனத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து தங்க கேடயத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை எழுந்தருளச் செய்து சாமரங்கள் ஆலவட்டங்கள் வீசி வெள்ளிக்குடை பிடித்தபடி சுமந்து வந்தனர். கோயில் எதிரே உள்ள மண்டபத்தில் உற்சவருக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது. பட்டாடை அணிந்து பலவித ஆபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த கிரீடம் சூடிக்கொண்டு இடது கையால் பக்தர்களை வாயென்று அழைத்து வலது திருக்கரத்தால் அபயம் காட்டி மலர் மாலைகள் சூடிக்கொண்டு விசேஷ அலங்காரத்தில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி திருக்காட்சி தந்தருளினார். பிறகு மாடவீதியில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க யானை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய ஸ்ரீ நரசிம்ம சுவாமி உலா வந்தருளினார். தங்க யானை மீது சர்வ அலங்காரத்துடன் நின்றபடி உற்சவர் காட்சி தர ஏராளமானோர் தெள்ளிய சிங்கருக்கு கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். மாடவீதியில் வலம் வந்த உற்சவ மூர்த்திக்கு பக்தர்கள் பட்டு வஸ்திரங்களையும் சமர்ப்பித்தனர். எம்பெருமானை பாராயணம் செய்தபடி பிரபந்ததாரர்களும் வேதகோஷ்டியினரும் பின்தொடர்ந்தனர். மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய ஆணி தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு ரத்தின பாத கவசம் அணிவித்து பட்டாடை கட்டி ஒட்டியானம், மாங்காய் ஹாரம், லட்சுமி பதக்கத்துடன் கூடிய ஹாரங்கள், காசு மாலைகள், காதணிகளுடன் புல்லாக்கு அணிவித்து திருமுடியில் சாயக்குண்டை நிறுத்தி முத்துச்சரமும் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்திராயும் வைத்து கையில் சாட்டையும் குழலுடன் குவளையாப்பிடமும் தந்து ராஜ அலங்காரம் செய்திருந்தனர். பச்சை கரை வைத்த வெண்ணிற பட்டு சேலைகள் கட்டிக்கொண்டு பவள மாலை, காசு மாலை, பதக்க ஆபரணங்களுடன் இரத்தன நீள்முடி கிரீடங்கள் அணிந்து சுவாமியின் இருபுறம் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா தாயார்களும் அழகாக எழுந்தருளியிருந்தனர். உற்சவர்களை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். ஹரித்ரா நதி தெப்பக்குள மண்டபத்தில் ஏராளமான பக்தர்கள் காத்திருக்க நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளை அழைத்து வந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். சர்வ அலங்காரத்தோடு அருள்பாலித்த தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதும் தெப்ப உலா துவங்கியது. வண்ண மின் விளக்குகளால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பம் திருக்குளத்தை சுற்றி வலம் வந்ததும் ஏராளமான பக்தர்கள் உற்சவர்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். கும்பகோணம் அருகே திருப்பனந்தாளில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பிரகன்நாயகி உடனுரை செஞ்சடையப்பர் எனும் அருணஜடேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாக பூஜைகள் நடைபெற்றன. பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் பிரதான கலசத்தை தாமரை பீடத்தின் மேல் விசேஷ அலங்காரத்துடன் பிரதிஷ்டை செய்து பல்வேறு மேடைகள் மீது கலசங்களை வைத்து பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் ஏராளமானோர் பல்வேறு குண்டங்களில் மந்திரங்கள் ஓதியபடி அக்னி வார்த்து யாக பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களுடன் மூலிகை பொருட்கள், நெய், வஸ்திரம், மலர் மாலைகள் ஆகியவற்றையும் சேர்ப்பித்து நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து பிரதான கலசத்திற்கு கோபுர தீபம் காட்டி குடை சத்தியம், சாமரம், விசிறி விச்சனம் உள்ளிட்ட சஸ்திரங்களால் ஷோடசோபச்சாரம் நடைபெற்றது. தொடர்ந்து 4 வேத பாராயணம் நடத்தி மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அடுத்த அரிகேசவ நல்லூரில் புகழ்பெற்ற அருள்மிகு பெரிய நாயகி சமேத அரியநாத சுவாமி ஆலய குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் துவங்கின. முன்னதாக கோயில் வளாகத்தில் கலசஸ்தாபனை செய்து பூஜைகள் துவக்கப்பட்டன. மூலவர் அரியநாத சுவாமியும் அருள்மிகு பெரிய நாயகியும் சிறப்பலங்காரத்துடன் காட்சி தந்தருளினர். கணபதி பூஜை செய்ததும் யாகசாலையில் பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. பிறகு ஆரத்தி காண்பித்ததும் வேத மந்திரங்கள் முழங்க குண்டங்களில் யாகம் வளர்க்கப்பட்டது. மங்கள வாத்தியங்கள், திருமுறை பாராயணங்களுடன் நடைபெற்ற யாகசாலை பூஜையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான திருவழுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ சேனை முதன்மையாருக்கு திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது.
ஆலயத்தில் உள்ள ஆழ்வாராச்சாரியார் மண்டபத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சேனை முதன்மையாருக்கு விசேஷ அலங்காரம் செய்து தூபத்துடன் கற்பூரமும் கும்பதீபமும் காட்டி நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு சுவாமியின் மாலைகள் மற்றும் சடாரி எடுத்து வரப்பட்டு சேனை முதன்மையாருக்கு அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கும் சடாரி சாதித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயிலில் கொடிமர பாலாலய பூஜைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் அம்மன் திருமுகம் பதித்த பிரதான கலசத்தை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். பக்தர்கள் மங்களப் பொருட்கள், மூலிகைப் பொருட்கள் ஆகியவற்றை கோயிலை சுற்றி எடுத்து வந்து சமர்ப்பித்தனர். பிறகு வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பிரதான கலசத்திற்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காண்பித்தனர். கொடிமர உருவம் வரைந்த பலகைக்கு மஞ்சள் குங்குமமிட்டு அலங்கரித்து வைத்து பிரதான கலசத்திற்கு மங்கள ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசம் நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி எடுத்து வரப்பட்டு கொடிமர பகுதியில் வைக்கப்பட்டது. பிறகு பாலாலய பலகைக்கு புனித நீர் தெளித்து தூபத்துடன் பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமானோர் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி அருகே பாகனேரி கிராமத்தில் ஆலயம் கொண்டு பக்தர்களின் குறைகளை தீர்த்து அருள்பாலித்து வருகிறார் ஸ்ரீ புல்வநாயகி அம்மன். அசுரன் ஒருவனை அழிப்பதற்காக பூவுலகில் அவதாரம் எடுத்த ஆதிசக்தியான பார்வதி தேவியின் அழகில் மயங்கி அருகே நெருங்கிய அசுரனுடன் அம்பிகை போர் புரிந்தார். அசுரன் பல வடிவம் எடுத்து மாயையாக போரிட்ட சமயத்தில் புல் வடிவம் எடுத்தான். அம்பிகை மான் வடிவம் எடுத்து புல்லை மேய்ந்து அசுரனை அழித்தார். அசுரவதம் செய்த அம்பிகைக்கு பக்தர்கள் புல்வநாயகி என பெயரிட்டு இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்தனர். புராண சிறப்புமிக்க இந்த ஆலயம் பற்றி இப்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் பாகனேரி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ புல்வநாயகி அம்மன் கோயில் முகப்பு கோபுரம் 5 கலசங்களும் 3 நிலைகளும் கொண்டதாக உள்ளது. தெய்வங்களின் திருவுருவங்களும் சுதை சிற்பங்களும் அழகாக காட்சியளிக்கிறது. ஆலயத்தில் அம்பிகை 8 திருக்கரங்களுடன் உக்ரதேவியாக சூலம் ஏந்தி காட்சி தருகிறாள். ஆலயத்தின் நுழைவு வாயிலில் பூதகனும் பூதகியும் காவல் காக்கின்றனர். இவர்களுக்கு அருகே ஸ்ரீ காய்ந்தவ கால விநாயகர் நாக தேவதைகளுடன் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். முழுமுதற் கடவுளான விநாயகனுக்கு மஞ்சள் ஆடையுடன் அருகம்புல் அணிவித்து தீபம் காட்டப்பட்ட பிறகு ஆலயத்தின் உள்ளே நுழைகிறோம். தங்க கவசம் வேயப்பட்ட கொடிமரம் காட்சி தர மூலவர் சன்னதி முகப்பில் கருணையே வடிவமாக கையில் கரும்பு ஏந்தி புல்வநாயகி அம்மன் காட்சி தருகிறார். கொடிமரம் அருகே பலிபீடத்தின் முன்பு ஸ்ரீ வேதாள அம்மன் நின்ற நிலையில் அம்மனை தரிசிக்க, அம்மன் சன்னதி அருகே தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ வைரவர் சுவாமி எழுந்தருளி உள்ளார். வெள்ளி கவச அலங்காரத்தில் காட்சி தரும் வைரவ சுவாமிக்கு தீப ஆரத்தி காட்டப்படுகிறது. கோயிலின் நடுவே நின்று பார்த்தால் மூலவர் சன்னதி கோபுரம், முகப்பு கோபுரத்தின் நடுவே கோயில் மணி தனி கோபுரத்தில் அமைந்துள்ளது. ஆலயத்தின் உள் மண்டபத்தின் உச்சியில் ஸ்ரீ அன்னபூரணி, ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி, ஸ்ரீ சரஸ்வதி தேவி சிற்பங்கள் அமைய பெற்றுள்ளன. ஸ்ரீ முத்து விநாயகர் மூஷிகனுடன் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். மூலவ சன்னதி பின்புறம் தலவிருட்சமான நெய்கொட்டா மரம் அமைந்துள்ளது. இதன் அருகே உள்ள முனீஸ்வரர் சன்னதி கோபுரத்தில் முனீஸ்வரருடன் விநாயகரும் முருகப்பெருமானும் எழுந்தருளி உள்ளனர். நாக தெய்வங்கள் மற்றும் தண்டத்துடன் நின்ற நிலையில் ஸ்ரீ முனீஸ்வரர் அருள்பாலிக்கிறார். அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகளும் கோபுரங்களும் இந்த கோயிலில் அமைய பெற்றுள்ளன. மூலவர் கோபுரம் கலைநயமிக்க சிற்பங்கள் மற்றும் 3 தங்க கலசங்களுடன் தெய்வீகமாக காட்சியளிக்கிறது. ஆலயம் முழுவதும் கற்தூண்கள் அழகிய வேலைப்பாடுகளுடன் நிறுவப்பட்டுள்ளன. இதேபோல் அன்னபூரணி தேவி தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். ஸ்ரீ சாமுண்டீஸ்வரியும் குடிகொண்டு பக்தர்களின் குறைகளை நிவர்த்தி செய்து வருகிறார். இங்குள்ள திருக்குளத்தில் பக்தர்கள் குளித்து அம்மன் சன்னதி எதிரே மா விளக்குகளை ஏற்றி வைக்கின்றனர். அவ்வாறு செய்தால் தீராத நோய் கூட தீர்ந்துவிடும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை.
பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் ஆடி மாதத்தில் நடைபெறும் உற்சவ விழாவின் ஒரு பகுதியாக தேரோட்டம் விமர்சையாக நடைபெறும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து அம்மன் அருளை பெறுவர். இதேபோல் உற்சவர் அம்மனுக்கு ஊஞ்சல் சேவை நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. சர்வ அலங்காரத்துடன் ஊஞ்சலில் எழுந்தருளும் அம்மனை பக்தர்கள் மனமுருக வேண்டி வழிபடுகின்றனர். சிறப்புகளும் அதிசயங்களும் நிறைந்த இந்த கோயில் பக்தர்களின் துன்பங்களை நீக்கும் ஆலயமாக உள்ளது என்றால் அது மிகையாகாது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு ஆனி மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் உள்ள அருள்மிகு வெள்ளி விநாயகர் கோயிலில் ஆனி மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு மூலவருக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கணநாதனுக்கு தங்க கவசம் சாற்றி வெட்டிவேர் மாலையுடன் மல்லிகை சரங்களும் அருகம்புல் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தர்மபுரியில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு சாலை விநாயகருக்கும் உற்சவமூர்த்திக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. செய்து மலர் மாலைகள், வெற்றிலை, எருக்கம்பூ மாலைகள் அணிவித்து உற்சவமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்தனர். நாக தேவதைகளோடு அமர்ந்தருளும் கணநாதனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே புத்தூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சிவகாமி அம்மை உடனாகிய சிதம்பரேஸ்வரர் கோயிலில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஞான விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. 4 திருக்கரங்கள் கொண்டு கால் மடித்து அமர்ந்த கோலத்தில் அருள்பாலிக்கும் முழுமுதற் கடவுளுக்கு திருமுடியில் ருத்ராட்ச மாலை சுற்றி சந்தன குங்குமமிட்டு மலர்ச்சரத்துடன் மாலையும் அணிவித்து காவி வஸ்திரம் கட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. நாகப்படிகை கொண்டு ருத்ராட்ச மாலைகள் மற்றும் வில்வம் தாங்கி செவ்வாடையில் அருள்மிகு சிதம்பரேஸ்வரரும் திருக்காட்சி தர தீபாரத்தி காண்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அரசமரத்தின் கீழ் கோயில் கொண்டு நாகதேவதைகளுடன் அமர்ந்து அருளும் விநாயகருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வெண்பட்டுடுத்தி கற்கள் பதித்த கிரீடம் அணிவித்து விபூதி பட்டையுடன் சந்தன குங்குமமிட்டு மலர் மாலைகள் சூட்டி சக்தி மைந்தனை அழகாக அலங்கரித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் அரசமர விநாயகரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிவகங்கையில் உள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் கோயிலில் மூலவருக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து அருகம்புல் மாலைகளுடன் மல்லிகை, முல்லை சரங்களும் சூட்டி எலுமிச்சை மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். விநாயகருக்கு பிடித்தமான மோதகம், கொழுக்கட்டை, வெண்பொங்கல், பொரி, அவல் உள்ளிட்டவற்றுடன் பலவித பழங்கள், தேங்காய் ஆகியவற்றை நிவேதித்தனர். வெள்ளிக்கவச அலங்காரத்தில் காட்சி கொடுத்த கணநாதனுக்கு தூபத்துடன் தீபாரத்தி காட்டி பஞ்சகற்பூரம் சமர்ப்பித்து தேங்காயில் கற்பூரம் ஏற்றி வைத்தனர். பக்தர்கள் ஏராளமானோர் சித்தி விநாயகரை பக்தி பிரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். தேனியில் புகழ்பெற்ற அருள்மிகு செல்வ விநாயகர் ஸ்ரீ கௌமாரியம்மன் கோயிலில் ஆனி மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு நாகதேவதைகளோடு அமர்ந்து அருளும் கணநாதனுக்கு அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், மஞ்சள், பால், தயிர், இளநீர், விபூதி, சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து வஸ்திரம் கட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து செல்வ விநாயகருக்கு நாமார்ச்சனையுடன் தீபாரத்தியும் பஞ்சகற்பூரமும் காண்பித்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் உடையார்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு மழுபெருத்த விநாயகர் கோவிலில் மூலவருக்கும் உற்சவருக்கும் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு செவ்வாடை கட்டி கண்மலர்கள் வைத்து தலைப்பாகை சூட்டி மலர்ச்சரங்கள் கொண்டு அலங்காரம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கணநாதனுக்கு அர்ச்சனை செய்து பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு காளகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் கலச பிரதிஷ்டையுடன் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர்.
பிறகு ஆரத்தி காண்பித்து கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து தீபம் காட்டியதும் சிவாலய வளாகத்தில் வீற்றிருக்கும் விநாயகப் பெருமானுக்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் பூஜித்த கலச நீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து வஸ்திரம் கட்டி மலர்கிரீடம் சூட்டி எலுமிச்சை மாலையுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து உதிரிப்பூக்கள் கொண்டு அர்ச்சித்து தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அடுத்த திருவிளையாட்டம் கிராமத்தில் இருக்கும் கோச்செங்கட் சோழனால் 3ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மாடக் கோவில்களில் ஒன்றான அருள்மிகு முல்லைவன நாயகி சமேத சுயம்புநாதர் கோயில் வருடாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலயத்தில் தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு முல்லைவன நாயகிக்கும் மகாமேருவிற்கும் பாலாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து யாகசாலையில் ரிஷபத்தின் மீது பிரதான கலசங்களை பிரதிஷ்டை செய்து யாகம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலச புறப்பாடு நடைபெற்றது. பக்தர்கள் உடன்வர பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்தபடி வந்து மூலஸ்தானத்தை அடைந்தனர். அங்கு லிங்க வடிவமாக அருளும் சுயம்புநாதர் முன்பு விநாயகர், தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி அருள்மிகு சுயம்புநாதருக்கு நட்சத்திர தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை நடைபெற்றது. பிறகு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த அருள்மிகு முல்லைவன நாயகிக்கும் நட்சத்திர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பூஜையில் பங்கேற்று ஆதி தம்பதிகளை வணங்கி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி கிராமம் இடுகம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் யாகசாலை பூஜையுடன் சிறப்பாக நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகள் துவக்கப்பட்டன. பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்கள், பூர்ணாகுதி பொருட்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டங்களில் சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களோடு அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றி தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து ஆதிசேஷன் குடைப்பிடிக்க மகாலட்சுமி அருகே அமர்ந்திருக்க சயனகோலத்தில் அருளும் மூலவர் ஸ்ரீ ரங்கநாதருக்கும் கலசாபிஷேகம், பாலாபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து மஞ்சள் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து ஸ்ரீ ரங்கநாதருக்கு தீபம் காட்டி புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு கங்கை அம்மனுக்கு கூழ்வார்க்கும் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. உற்சவர் அம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சாற்றி கையில் சூலம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். மூலவர் அம்மன் தங்கக்கவச அலங்காரத்தில் காட்சி தர மூலவருக்கும் உற்சவர் அம்பாளுக்கும் தீபாரத்தி காட்டப்பட்டது. 5 தலை நாகம் குடைப்பிடிக்க 4 திருக்கரங்கள் கொண்டு பீடத்தின் மீது அமர்ந்து தங்கக்கவச அலங்காரத்தில் அம்பிகை அழகாக திருக்காட்சி தந்தருளினார். இதைத் தொடர்ந்து உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பிரபை நிறுத்தி வாகனத்தில் அமர்த்தியதும் வீதி உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் சர்வ அலங்காரத்தோடு உலா வந்த கங்கை அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே திருச்சாப்பூரில் உள்ள அருள்மிகு விநாயகர், ஸ்ரீ மகாமாரியம்மன், அருள்மிகு காளியம்மன் கோவில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத விற்பன்னர்கள் பல்வேறு குண்டங்களில் மூலிகை பொருட்களை இட்டு யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்தபடி ஊர்வலமாக வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு பூஜைகள் செய்து மாலை சூட்டி கலச நீர் ஊற்றப்பட்டது. இதையடுத்து கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். நிறைவாக மூலவர் அருள்மிகு மகாமாரியம்மனுக்கும் கலசாபிஷேகம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் அடுத்த தும்பவனம் பகுதியில் கிராம தேவதையாக கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு தும்பவனத்து அம்மனுக்கு ஆனி மாத ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மேடை மீது கலசங்களை வைத்து பூஜைகளை துவக்கினர். அம்மன் சிரசுகளுக்கு வெள்ளிக் கவசங்கள் சாற்றி சுதை சிற்ப வடிவில் காட்சி தரும் மூலவருக்கும் கற்சிலை அம்மனுக்கும் பட்டாடை கட்டி ஆபரணங்கள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அம்மனுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கோயில் வளாகத்தில் சிம்ம வாகனத்தின் மேல் வீற்றிருந்த உற்சவருக்கும் மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. சூலமேந்திய தேவியாக சிம்ம வாகினியாக ஊஞ்சலாடியபடி அம்பிகை அருள் புரிய ஏராளமானோர் தரிசனம் செய்து அருள் பெற்றனர்.
நெல்லை மாவட்டம் மன்னார்கோயில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி ஆலயத்தின் அமைப்பு மற்றும் வரலாற்றை பற்றி பார்க்கலாம். ஒரு சமயம் அர்ஜுனனிடம் கடலுக்கு நடுவே உள்ள தோயமாபுரம் என்ற பட்டினத்தில் வசிக்கும் 3 கோடி அசுரர்களை அழிக்குமாறு கூறினார் இந்திர பகவான். தந்தை சொல்லை ஏற்று போரில் வென்றதற்கு கைமாறாக ராஜகோபால சுவாமியின் சிலையை இந்திரன் அர்ஜுனனுக்கு வழங்கினார். அர்ஜுனன் கனவில் தோன்றிய கண்ணபிரான் தன்னை கங்கை நதியில் இடுமாறு உத்தரவு இட அதன்படியே அர்ஜுனனும் செய்தான். அந்த சிலை தென்பாண்டி நாட்டை ஆட்சி செய்த ஸ்ரீபதி மன்னனுக்கு கிடைக்க அந்த சிலைக்கு அழகிய ராஜகோபாலன் என பெயர் சூட்டி இந்த திருத்தலத்தில் பிரதிஷ்டை செய்தான். புராண பெருமைகள் பல கொண்ட இந்த கோயிலை பற்றி இப்போது காணலாம். மன்னார்கோயில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோயிலுக்கு வேதபுரி என்ற புராண பெயரும் உள்ளது. ஆலயத்தின் முகப்பு மண்டபம் பல்வேறு தூண்களை இருமரங்கிலும் அமைய பெற்றதாக அமைந்துள்ளது. தூண்களின் நடுவே கொடிமரம், பலிபீடம் ஆகியவை பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றன. கருட பகவானை மூலவர் சன்னதி எதிரே அழகிய வண்ண பூச்சு அலங்காரத்தில் நின்ற திருமேனியோடு சுவாமியை கைகூப்பி தொழுபவராக எழுந்தருளச் செய்துள்ளனர். பெரிய திருவடியான ஸ்ரீ கருட பகவான் நின்று கொண்டு ராஜகோபால சுவாமியை முப்பொழுதும் சேவித்து வருகிறார். முகப்பு கோபுரத்தில் தெய்வங்களின் உருவங்களை அழகாக அமைத்துள்ளனர். ஆலய பிரகாரத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கென அழகிய வேலைப்பாட்டுடன் தனி மண்டபம் அமைத்து எழுந்தருளச் செய்கின்றனர். ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ராஜகோபாலன், குலசேகர ஆழ்வார், சீதா ராம லக்ஷ்மணர், நர்த்தனமாடும் கண்ணன், ஆழ்வார்கள், ராமானுஜர் உற்சவ மூர்த்திகளையும் இந்த மண்டபத்தில் எழுந்தருளச் செய்துள்ளனர். ஆழ்வார்களையும் சுவாமி மற்றும் தாயார்களை ஒரு சேர தரிசிக்க கண்கோடி வேண்டும். இந்த திருக்கோயிலில்தான் குலசேகர ஆழ்வார் முக்தி அடைந்தார். கொடிமரத்துடன் தனி சன்னதி கொண்டு குலசேகர ஆழ்வார் நின்ற திருக்கோலத்துடன் அருள்பாலித்து வருகிறார். மூலிகைகள் அடங்கிய சுதையால் உருவாக்கப்பட்ட சிலையாக தெய்வங்கள் இந்த திருக்கோயிலில் வீற்றிருக்கின்றன. குலசேகர ஆழ்வார் சன்னதியை அடுத்து திருக்கோயில் சுற்று பிரகாரத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மண்டபத்தில் ஸ்ரீ நரசிம்மர் சன்னதி அமைந்துள்ளது. உக்ர மூர்த்தியான ஸ்ரீ நரசிம்மர் சன்னதி எதிரே ஸ்ரீ வேதவல்லி தாயார் சன்னதியும் அமைய பெற்றுள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோயிலில் உள்ள ஒவ்வொரு தூணிலும் பலவிதமான சிம்மங்கள், யானைகள் அடங்கிய சிற்பங்கள் கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ வேதவல்லி தாயாரை 4 கரங்களுடன் கருணை ததும்பும் கண்களுடனும் அழகாக வரைந்து கொலுவிருக்கச் செய்துள்ளனர். இந்த கோயிலில் பகவத் ராமானுஜருக்கு பெரிய மண்டபம் மற்றும் தூண்கள் கொண்ட தனி சன்னதி உள்ளது. ஆடல் மங்கையர், அரசர்கள், தெய்வங்கள் என அழகழகான சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ ராமானுஜர் கைகள் கூப்பி தெய்வத்தை தொழுபவராக அமர்ந்துள்ளார். இதே போல ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கும் தனி சன்னதி உள்ளது. தூண்கள் பல நிறுவப்பட்ட சன்னதியாக இது திகழ்கிறது. ஆலய பிரகாரத்தில் உள்ள கோபுரத்தில் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி அருள் புரிகிறார். சிம்மங்கள் காவல் காக்க கோபுரம் கம்பீரமாய் காட்சியளிக்கிறது. ஆலய வளாகத்தில் பெருமாள் சன்னதி எதிரே தொண்டு, அதாவது பாதை ஒன்று உள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் வேத நாராயணனை மனமுருக வேண்டிக் கொண்டு இந்த பாதை வழியாக சென்று வந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதிசயம் நிகழ்வதாக நம்புகின்றனர் இப்பகுதி பக்தர்கள். ஆலயத்தில் உள்ள மர மண்டபத்தின் மேற்கூரையில் 12 ராசிகளும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. 12 ராசிகளுக்கான உருவங்களை மரத்தில் செதுக்கி ஆண்டுகள் பல ஆகியும் சிதையாமல் இருப்பது அதிசயத்திலும் அதிசயம். சுண்ணாம்பு, கருப்பட்டி கொண்டு கட்டப்பட்ட மிகவும் புராதன கோயிலாக உள்ள இங்கு வீற்றிருக்கும் பெருமாளை சுற்றி யானை தொண்டு என்னும் பிரகார பாதையும், சயனத்தில் உள்ள பெருமாளை சுற்றி பூனை தொண்டு எனும் மிகச்சிறிய பாதையும் அமைய பெற்றுள்ளது. உற்சவ மண்டபத்தில் ஆச்சாரிய புருஷர்கள் சர்வ அலங்காரத்தில் திருக்காட்சி தரும் உற்சவ மூர்த்திகள் எதிரே பாராயணம் செய்கின்றனர். ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ராஜகோபாலன்,
குலசேகர ஆழ்வார் மூர்த்திகளை அழகாக அலங்கரித்து எழுந்தருளச் செய்து மலர் அர்ச்சனை செய்கின்றனர். பக்தி பரவசத்துடன் ஆச்சாரிய புருஷர்கள் தெய்வங்களுக்கு காட்டப்பட்ட கற்பூர ஆரத்தியை கண்டு பரவசம் அடைகின்றனர். தமிழக சிற்பக்கலையுடன் மதுரா கிருஷ்ணர் கோயில் பாணியும் இணைந்து கட்டப்பட்ட இந்த திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ அழகிய ராஜகோபாலனை நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஆணி பிரம்மோற்சவம். யானை வாகனத்தின் மேல் உலா வந்த ஸ்ரீ தெள்ளிய சிங்கர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய ஆணி தெப்பத் திருவிழா. ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக தெப்பத்தில் உலா வந்தருளிய ஸ்ரீ ராஜகோபாலன். தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட ஆலயங்களில் சங்கடஹர சதுர்த்தி பூஜை. அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ